இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெஸ்பிரேஷனுக்காக யூஸ் பண்ணுறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அது மாதிரி இந்த டாபிக் அனலைஸ் பண்ணும்போது ஒரு ட்ரக்கை வந்து ப்ராப்பராக எந்த சைட்டுக்கு தேவை, அங்கே போயிட்டு ப்ராப்பராக அதை டெலிவர் பண்ணுறதுக்கு என்னென்ன ரூட் தேவைப்படுதோ அதான் வந்து ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்விக்கி, ஜொமேட்டோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு எந்த இடத்துல நம்ம ஆர்டர் பண்ணுமோ ஃபுட்டை வாங்கிட்டு கரெக்டாக டெலிவர் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், அது எந்த ரூட் வழியாக எடுக்கிறோம், அது எங்கே போய் சேருது அப்படின்றது தான் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே, ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னா என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, a drug delivery system provides a therapeutic amount of drug to the site of action in the body. நம்ம உடம்புல நம்ம வியாதியோ இல்லை ஏதாச்சும் ஒரு இல்னஸை க்யூர் பண்ணுறதுக்காக கொடுக்குறோம், ஓகேங்களா? அந்த ட்ரக்குக்கு பேர் தெரப்பியூட்டிக் ரேஞ்ச் ஆஃப் ட்ரக். அந்த ரேஞ்சில் இருந்தால் தான் அந்த ட்ரக்கு போய் கரெக்டாக அந்த இல்னஸை க்யூர் பண்ண முடியும், ஓகேங்களா? அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து என்னென்னா டாக்ஸிக் டோஸ், ஓகேங்களா? அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த மனுஷன் வந்து உயிரிழக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா அது வந்து மினிமல் டோஸ். நமக்கு வந்து தெரப்பியூட்டிக் ரேஞ்ச் அந்த கரெக்டான கான்சன்ட்ரேஷன் போய் சேர்ந்தாதான் எனக்கு வந்து அந்த இல்னஸ், அந்த சப்போஸ் ஒரு காயத்துக்கு எடுக்கிறேன்னா அந்த காயம் ஆறும். அதுக்காக நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு டெலிவரி சிஸ்டம் இருக்கணும், ப்ராப்பரான டோசேஜ் நம்ம வந்து ட்ரக் கொடுக்கணும், ஓகேவா? அதான் வந்து a drug delivery system provides a therapeutic amount of drug to the site of action in the body. எந்த இடத்துல அது போய் வேலை செய்யணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டான டோஸில் போய் சேரணும். There are advantages to conventional drug therapy since it provides controlled and prolonged release of drugs over an extended period of time. ஓகேங்களா? இப்போ கன்வென்ஷனல் ட்ரக் தெரப்பின்றது என்னென்னா ஓரலாக எடுக்கக்கூடிய ட்ரக் தான், அதான் வந்து கன்வென்ஷனல் ஃபார்ம், ஓகேங்களா? நம்ம வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் பேர் தான் கன்வென்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம மோஸ்ட்டாக அடாப்ட் பண்ண ஒரு டோசேஜ் ஃபார்ம் எதுனா ஓரல். அந்த கன்வென்ஷனல் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கண்ட்ரோல்டு ரிலீஸாகவும் எடுத்துக்கலாம், ப்ரொலாங்டு ரிலீஸாகவும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சுகருக்கு மெட்ஃபார்மின்னு ஒரு டேப்லெட் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு ஒரு 8 hours இன்டர்வல், அதாவது மூணு வேளை அந்த டேப்லெட் எடுத்துக்கலாம், இது மாதிரி, ஓகேங்களா? அதுமாதிரி ப்ரொலாங்டு ரிலீஸ் ஒரு 8 மணி நேரம் அந்த மாத்திரை வேலை செய்யுது, இல்லை ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யுது. இதே ப்ரொலாங்டு ரிலீஸ்க்கும் ஒரு கண்ட்ரோல்டு ரிலீஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, இது மாதிரி கண்ட்ரோல்டு ரிலீஸ்க்காகவும் நமக்கு வந்து இந்த ட்ரக் டெலிவரி சிஸ்டம் வந்து கன்வென்ஷனல் ட்ரக் தெரப்பி வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிலேடு ரிலீஸ். டிலே அப்படின்ற வார்த்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், டிலேன்றது கொஞ்சம் தாமதிச்சு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறது. இட் இஸ் டிசைன் டு ரிலீஸ் த ட்ரக் அட் எ சர்டைன் டைம் ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக். ட்ரக்கை நான் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டேன், கொஞ்சம் நேரம் கழித்து அது போய் அப்சார்ப் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ட்ரக் வந்து ரிலீஸ் ஆகுது. இதான் வந்து டிலேட் ரிலீஸ். The delay in release may be time based or based on influence of environmental condition like gastric pH. இந்த டிலே வந்து எதை பொறுத்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்போம், அது போயிட்டு உடம்புக்குள்ளே போயிட்டு 1/2 hour அப்புறம் அந்த ஃபிலிம் வந்து என்ன பண்ணும், டீக்ரேட் ஆகும், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க மாத்திரைலாம் வெளியில் வரும். இது மாதிரி ஒரு ப்ரீ ப்ரோக்ராம்டு மாதிரி. இவன் டைமை பொறுத்து அந்த டிலே மாறலாம். அப்படின்னா நம்ம ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக் pH, ஓகேங்களா, அந்த கேஸ்ட்ரிக் pH, அது மாதிரி சர்டைன் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், வேறு என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ்னால இந்த டிலே வந்து ஏற்படலாம். அதுக்கு பேர் வந்து டிலேட் ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டார்கெட்டட் ரிலீஸ்னு ஒன்று இருக்குது. டார்கெட், நமக்கு எல்லாருக்குமே ஒரு டார்கெட் இருக்கணும், லைஃப்னா ஒரு டார்கெட் இருக்கும் இல்லையா? நான் வந்து ஃபார்மசிஸ்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிஃபார்ம் படிக்க போகிறேன்னா, இல்லை ஒரு இடத்துல டிஸ்பென்சிங் போகிறேன்னா, இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு டார்கெட், ஒரு கோல் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக ஒரு இடத்த டார்கெட் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த ட்ரக் போய் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டட் இது பண்ணுறோம் இல்லையா, அதான் வந்து டார்கெட்டட் ரிலீஸ். இட் இஸ் டிசைன் டு ரிலீஸ் த ட்ரக் டைரக்டட் டுவார்ட்ஸ் டார்கெட்டட் ஏரியா ஆஃப் பாடி எய்தர் பை ஐசோலேட்டிங் த பார்ட் ஆஃப் கான்சன்ட்ரேட்டிங் ட்ரக்ஸ் அட் த அப்சார்பிங் சைட் ஃபார் தெரப்பியூட்டிக் ஆக்ஷன். அதாவது என்ன பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக எப்படி டார்கெட்டிங்னா மோஸ்ட்டாக நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது, இதை வந்து டீட்டெயில்ஸாக நீங்கள் போக போக படிப்பீங்க. இல்லை நம்ம ஒரு சிம்பிள் அவுட்லுக் மட்டும் சொல்கிறேன். ஒரு ட்ரக்கை கொடுக்குறீங்க, அதோடைய ரிசப்டார் ஃபஸ்ட்டு அதை வச்சுக்கலாம், ஓகேங்களா? யார் வந்து அதை வாங்குறாங்களோ
அந்த ரிசெப்டாரை பார்த்துட்டு நான் அந்த ட்ரக்கை வந்து கொடுக்குறேன். அப்படின்னா அது டேரெக்டாக போயிட்டு என்ன பண்ணும், வாங்குற ஆள்கிட்ட போயிட்டு அது ஒட்டிக்கிட்டு அந்த இடத்துல ஆக்ஷனை கொடுக்கும். அது மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது மாதிரி பேராமீட்டர்ஸ் மூலயமா நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக அந்த ட்ரக்கை எந்த இடத்துக்கு டார்கெட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லிவரை டார்கெட் பண்ணணும், லிவருக்கு தான் மேக்ஸிமம் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லிம்ஃபேட்டிக் நோட்ஸை டார்கெட் பண்ணணும். இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஆர்கனை நான் டார்கெட் பண்ணணும்னா எனக்கு வந்து இந்த டார்கெட்டர் ரிலீஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ரிலீஸ். எக்ஸ்டெண்ட்னா நீடித்து இது பண்ணுறது. இட் இஸ் டிசைன் டு ரிலீஸ் த ட்ரக் ஃபார் அன் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் வித் சஸ்டைன்ட் ஆர் கண்ட்ரோல்டு ரிலீஸ் பேட்டர்ன் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். இந்த எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு இதாக வந்து சஸ்டைன்ட் ஆர் கண்ட்ரோல் ரிலீஸ் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் டேப்லெட்டில் பார்த்தீங்கன்னா சஸ்டைன்ட் ரிலீஸ் டேப்லெட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க, இல்லை கண்ட்ரோல்டு ரிலீஸ் டேப்லெட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. முன்னாடி மெடிக்கலில் யாராச்சும் பார்த்து டேப்லெட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு அனுபவம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க, கிளைசிபேஜ் எஸ்ஆர். இது வந்து மெட்ஃபார்மின் அந்த போக போக நீங்கள் மெடிக்கல் போகிறப்ப தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி எஸ்ஆர்னு போட்டிருந்தாங்கன்னா சஸ்டைன் ரிலீஸ், அது வந்து எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் டேப்லெட். அது மாதிரி கண்ட்ரோல்டு ரிலீஸ் அப்படின்னா சிஆர்னு போட்டிருப்பாங்க, அது வந்து கண்ட்ரோல்டு ரிலீஸ். அது எல்லாமே என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ். இப்போ வந்து நார்மலாக ஒரு டேப்லெட் 4 மணி நேரத்தில் அதோட ஆக்ஷன் முடிஞ்சிருதுன்னா கண்ட்ரோல்டு ரிலீஸ் ஃபார்முலேஷனில் ஒரு 6-7 மணி நேரம் ஒரு 3 to 4 hours வந்து எக்ஸ்ட்ரா அது வந்து என்ன பண்ணும், ரிலீஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதான் வந்து எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். எனக்கு வந்து அந்த ரிலீஸ் வந்து ஓவரால் என் உடம்புலேயே இருந்துகிட்டே இருக்குது. அது எக்ஸ்கிரீட்டே ஆகலை அப்படின்னா அது வந்து என்னென்னா டாக்ஸிக்காக மாறிடும். நம்ம உடம்புலேயே அது ரொட்டேட் ஆகிட்டே வருது, எனக்கு எக்ஸ்கிரீட் ஆகலை அப்படின்னா அது வந்து என் உடம்புல டாக்ஸிக்காக நின்றுடும். அதனால் எனக்கு வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அது என்னவாகணும், லிவருக்கு போய் மெட்டபாலைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது வந்து எக்ஸ்கிரீட் ஆகிடணும். இது வந்து எக்ஸ்டெண்டட் ரிலீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். அதாவது நேசல் ட்ராப்ஸ்லாம் நேற்று வந்து உங்களுக்கு டெஃபினேஷனில் சொல்லியிருந்தேன். நேசல்னா என்னென்னா நோஸ் வழியாக அந்த நேசல் கேவிட்டி அதுக்கு மூலயமா நான் வந்து ஒரு ட்ராப்பர் மூலயமா நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ட்ரக்கை வந்து நான் செலுத்துகிறேன். ஓகேங்களா, ட்ராப்பர் அப்படின்லாம் எனக்கு என்ன பண்ணலாம், அது பேர் இன்ஹேலர். இது மூலயமா நான் என்ன பண்ணலாம், அந்த ட்ரக்கை வந்து டெலிவர் பண்ணலாம். ஓகேங்களா. The drug delivery system which uses nasal cavity to deliver drug is known as nasal drug delivery system. The drug is absorbed through aqueous paracellular route or lipidal route. நான் வந்து இந்த நேசல் ட்ராப்ஸில் டெஃபினேஷன் இது பண்ணுறப்ப சொல்லியிருப்பேன். நம்ம நோஸில் 2 ரூட் இருக்குது. ஒன்று பேராசெல்லுலர் அக்வஸ், இன்னொன்று வந்து டிரான்செல்லுலர் லிப்பாய்டல் லிபிட்ஸ். இந்த வந்து லிபிட் மீடியம் நான் நிறைய கொடுத்தேன்னா அந்த இடத்துல போயிட்டு லிப்பாய்டல் நிமோனியா அப்படின்ற டிசீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த நேசல் ட்ராப்ஸ் அது எல்லாமே வந்து அக்வஸ் பேஸில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இட் கேன் பி யூஸ்டு ஃபார் லோக்கல், சிஸ்டமிக் ஆர் டெலிவரி ஆஃப் ட்ரக்ஸ் டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். லோக்கல்னால் என்னுடைய மூக்கடைப்பு ஏதாச்சும் இருக்குது அது மாதிரிலாம் லோக்கல் யூஸ்க்காக கொடுக்கலாம். அப்படின்லாம் சிஸ்டமிக், அதாவது மூக்கு வழியாக போயிட்டு எனக்கு என்னோடய சிஸ்டமிக் பர்பஸ், அதாவது பிளட்டில் எங்கேயாச்சும் கலந்து எனக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய பார்ட்ஸில் எனக்கு சப்ளை பண்ணிச்சுன்னா அது சிஸ்டமிக். நெக்ஸ்ட் வந்து ட்ரக்ஸ் டு த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சிஎன்எஸ். அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துக்கு ட்ரக் டெலிவர் பண்ணணுன்னாலும் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து நேசல் மூலயமா ஒரு இன்ஹேலர் நம்ம எடுத்துரும் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு சிஎன்எஸ் கிட்ட இல்லை, எனக்கு வந்து ஈஸியாக டெலிவரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். எக்ஸாம்பிள் நேசல் ட்ராப்ஸ், நேசல் ஸ்ப்ரேஸ், நேசல் ஜெல்ஸ் அண்ட் நேசல் பவுடர்ஸ். ஓகே, இதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நேசல் ரூட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ், இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் பாஸ் ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாஸ் ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசம் அப்படின்னா என்னென்னா எனக்கு வந்து ஒரு ட்ரக்கு என்ன பண்ணும், மெட்டபலைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிளட்டுக்குள்ளே போகும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் டேப்லெட் எடுக்கிறேன், அது வந்து என்ன ஆகுது, மெட்டபலைஸ் ஆகிட்டு ஆக்டிவ் மெட்டபலைட் சம்திங் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் என்ன பண்ணும், எனக்கு வந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போகும். அது வந்து ஃபர்ஸ்ட் பாஸ். ஹெப்பாட்டிக் அப்படின்றது என்னென்னா, ஹெப்பாட்டிக் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா லிவரில் தான் மெட்டபாலிசம் நடக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பாஸ், ஃபர்ஸ்ட் அந்த ட்ரக் போயிட்டு லிவருக்கு போகுது. நம்ம எப்போல்லாம் அந்த லிவருக்கு அந்த மெட்டபாலிசத்தை பைபாஸ் பண்ணுறோம், மோஸ்ட்டாக பைபாஸ் அப்படின்றதுனா பைபாஸ் ரோடு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய வில்லேஜை பைபாஸ் பண்ணிவிட்டு மெயின் ரோட்லேயே போகிறது, அதான் வந்து பைபாஸ். அந்த லிவர் பைபாஸ் பண்ணிட்டு போகுது இல்லையா, அதான் வந்து பைபாஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய அட்வான்டேஜஸ் என்னென்னா இந்த சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசத்தை அவாய்ட் பண்ணுது. அதாவது இது வந்து பைபாஸ் மெட்டபாலிசம் அண்டர்கோ பண்ணுது.
பைபாஸ் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அட்வான்டேஜஸ் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசத்தை அவாய்ட் பண்ணுது. செகண்ட் வந்து ரேபிட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அக்ராஸ் நேசல் மியூகோசா. எனக்கு வந்து அந்த இடத்துல மியூகோசா நிறைய இருக்குல்ல, மியூகோசானா சளி அது மாதிரிலாம் சொல்கிறது, கொஞ்சம் குழன்னு இருக்கிறது, அதான் வந்து மியூகோசா. அந்த ரேபிட் அப்சார்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ், அந்த ட்ரக்ஸ் வந்து என்ன பண்ணும், அந்த மியூகோசல் ரீஜியனில் ஈஸியாக வந்து அப்சார்ப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் பெட்டர் ஃபார் லோக்கல் அண்ட் சிஸ்டமிக் ஆக்ஷன். எனக்கு வந்து லோக்கல் எஃபெக்ட்டுக்காகவோ இல்லை சிஸ்டமிக் ஆக்ஷனுக்காகவோ நான் கொடுக்கணும்னா இது வந்து ரொம்ப பெட்டரான ஒரு டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சூட்டபிள் ஃபார் த டெலிவரி ஆஃப் ட்ரக் டு த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அதாவது எனக்கு நோஸ் வழியாக போயிட்டு ட்ரக்கியா மூச்சுக்குழலுக்கு போயிட்டு லங்ஸு பிராங்கியோல்ஸ் இது மாதிரி என்னுடைய ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்டுக்கு ஒரு ட்ரக் நான் டெலிவர் பண்ணணும் அப்படின்னா இந்த நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் ரொம்ப சூட்டபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் பாருங்கள். டிஃபிகல்ட்டி இன் டேக்கிங் டோஸ் ஆர் மே காஸ் இரிட்டேஷன். ஒரு சில டைம் என்ன பண்ணணும், கரெக்டான டோஸை வந்து நம்ம எடுத்துக்கிறது ப்ராப்ளம் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் நேசல் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணிவிட்டு கீழே சப்போஸ் எப்போயாச்சும் குனிரும்போது அந்த மியூக்கஸ் அந்த சளி வழியாகவே அந்த ட்ரக் வந்து வெளியில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, கரெக்டான டோஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் இரிட்டேஷன், சம்டைம்ஸ் இரிட்டேஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் டிஃபிகல்ட் டு எஸ்டிமேட் எக்ஸாக்ட் டோஸ். கரெக்டான டோஸை வந்து எஸ்டிமேட் பண்ணுறது ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சான்சஸ் ஆஃப் லீக்கேஜ் ஆஃப் த ட்ரக் டியூ டு மியூகோசிலியரி கிளியரன்ஸ். அதாவது இந்த மியூகோசிலியரி கிளியரன்ஸ், அதாவது அந்த சளி வழியாக வெளியில் வருது, அந்த டைம்லேயும் எனக்கு ட்ரக் வந்து வெளியில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சிவ் டோசேஜ் ஃபார்ம். எனக்கு வந்து கரெக்டாக ஒரு நேசல் ட்ராப்ஸோ இல்லை நேசல் ஸ்ப்ரேஸோ கரெக்டாக ஃபார்முலேட் பண்ணணும்னா நார்மல் ஓரல் டெலிவரி ஒரு டேப்லெட்டை விட இந்த டோசேஜ் ஃபார்மில் காஸ்ட் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்டெர்மல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். டிரான்ஸ்டெர்மல் அப்படின்னா என்ன, டெர்மல் அப்படின்னா ஸ்கின், எபிடெர்மிஸ், எண்டோடெர்மிஸ், இது மாதிரி டெர்மிஸ் லேயர் அப்படின்றத நீங்கள் படிச்சிருப்பீங்க 12th. டெர்மிஸ்னா என்னென்னா அவுட்டர் லேயர் ஆஃப் த ஸ்கின். அந்த டிரான்ஸ்டெர்மல் வந்து ஸ்கின்னுக்கு மேலே ஒரு பேச்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டேஜஸ், இது மாதிரி ஒரு பேச்சஸ் நான் ஒட்டிட்டு அது மூலயமா எனக்கு ட்ரக் என்னவாகுது, அந்த ஸ்கின் வழியாக அப்சர்வ் ஆகிட்டு அதுலேருந்து எனக்கு என்ன பண்ணுவோம், பிளட் கேபிலர்ஸ் வழியாக ரீச் ஆகும். இதான் வந்து டிரான்ஸ்டெர்மல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். பேச்சஸ், பேண்டேஜஸ், அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ரூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பிளாஸ்டர்லாம் ஒட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, ஏதாச்சும் ஒரு சுளுக்கு விழுந்துருச்சுன்னா பெலடோனா பிளாஸ்டர், இது மாதிரி வந்து ரவுண்டாக இருக்கும் நடுவில், அது மாதிரி பிளாஸ்டர்லாம் ஒட்டியிருப்பாங்க. இந்த பிளாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா டிரான்ஸ்டெர்மல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். த ட்ரக் டெலிவரி சிஸ்டம் தட் எனேபிள்ஸ் த பேசேஜ் ஆஃப் ட்ரக் மாலிகுல்ஸ் across intact skin is known as transdermal drug delivery system. அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸை யூஸ் பண்ணி அந்த ட்ரக் வந்து என்ன பண்ணுது, அந்த எண்டோடெர்மிஸ் வழியாக உள்ளே போயிட்டு, சாரி எபிடெர்மிஸ், மீசோடெர்மிஸ், எண்டோடெர்மிஸ், இதான் வந்து அந்த ஸ்கின்னுடைய லேயர்ஸ். டீட்டெயிலாக வந்து படிப்பீங்க. இந்த எபிடெர்மிஸ் மேலே நம்ம ஸ்கின்னுக்கு மேலே நம்ம ஒட்டுறது, கரெக்டாக அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் அந்த ஓட்டை வழியாக என்ன பண்ணும், எனக்கு அந்த பிளட் கேபிலரிஸ்கில் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து எங்கெல்லாம் போயிட்டு அதை எஃபெக்ட் பண்ணுமோ கரெக்டாக அங்கே போயிட்டு யூஸ் ஆகும். இந்த டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டாய்ட் அண்ட் அப்டமன், செஸ்ட்டு, ஆர்ம், இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இந்த டிரான்ஸ்டெர்மல் பிளேசஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. த ட்ரக் இஸ் அப்சார்ப்டு த்ரூ ஹைட்ரோஃபிலிக் கெராட்டினைஸ்ட் செல்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபிலிக் அண்ட் ஃபோபிக் அப்படின்ற வார்த்தையை பார்த்துக்கோங்க. ஹைட்ரோஃபிலிக், ஃபிலிக்னா என்னென்னா ஒரு இதை வந்து லவ் பண்ணுறது, அதாவது அட்ராக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, ஹைட்ரோஃபிலிக்னா வாட்டரால் அது வந்து அட்ராக்ட் ஆகும், அதாவது வாட்டர் சொல்யூபிளாக இருக்கிறது. சப்போஸ் ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா என்னென்னா அது வந்து வாட்டரில் கரையாமல் இருக்கிறது, இல்லைனா வாட்டர் ஹேட்டட், அதாவது ஹைட்ரோலைசிஸ் நடக்கக்கூடிய ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஹைட்ரோஃபோபிக். இது மாதிரி நிறைய ஃபோபிக், அதாவது இடி இடிச்சா பயப்படுவாங்க, அப்படின்னா நாயை பார்த்தா பயப்படுறாங்க, இது எல்லாமே என்னென்னா ஒரு ஃபோபியா. ஓகேங்களா, ஃபோபிக் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா பயப்படுறதுன்னு அர்த்தம், ஃபிலிக் அப்படின்ற வார்த்தை வந்துச்சுன்னா அட்ராக்ட் பண்ணுறது, லவ்விங் அப்படின்ற வார்த்தைன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த ட்ரக் வந்து என்ன பண்ணுது, கெராட்டின் அப்படின்ற ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்குது, அது வந்து ஹைட்ரோஃபிலிக் செல்ஸ். அது மூலயமா எனக்கு என்ன ஆகுது, ட்ரக் அப்சார்ப் ஆகிட்டு அதுக்கப்புறம் லிப்பிட் பைலேயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிப்பிட் பைலேயர்ஸ் அப்படின்றதுனா நிறைய பேர் சாண்ட்விச் பார்த்துருப்பீங்க. சாண்ட்விச் மேலே வந்து ஒரு பன்னு, கீழே ஒரு பன்னு, நடுவில் வந்து எனக்கு ஸ்டஃப் வச்சுருப்பாங்க. அதான் வந்து என்னென்னா, சாரி அது பர்கர். ஓகேங்களா, அது மாதிரி பர்கர் மாடல், சாண்ட்விச் மாடல்,
மேலே ஒரு பிரெட்டு கீழே ஒரு பிரெட்டு நடுவில் ஸ்டஃப். இது மாதிரி பர்கர் சாண்ட்விச் மாதிரி தான் லிப்பிட் பை லேயர் இருக்கும். மேலே லிப்பிட்ஸ் அதாவது அந்த ஃபேட்டோடைய லேயர் இருக்கும், கீழே ஒரு ஃபேட் லேயர், நடுவில் வந்து ஒரு சர்டைன் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதான் வந்து லிப்பிட் பை லேயர்ஸ். இது வழியாக எனக்கு என்ன பண்ணும், அந்த ட்ரக் பாஸ் ஆகிட்டு டேரெக்டாக பிளட்டை போய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் டைப்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ரிக் பேஸ்ட் ட்ரக் சிஸ்டம் டிவைசஸ். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வாயர் சிஸ்டம் டிவைசஸ். மேட்ரிக்ஸ் பேஸ்டுனா என்னென்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஹோல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேண்டேஜஸ் ஏதாச்சும் ஒட்டுறேன்னா எனக்கு வந்து மேலே என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரக்ஸ் வந்து என்ன பண்ணும், ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து மேட்ரிக்ஸ் பேஸ்ட். நெக்ஸ்ட் ரிசர்வாயர் பேஸ்டு அப்படின்றது என்னென்னா, எனக்கு வந்து மேட்ரிக்ஸ்ன்றது எனக்கு வந்து டோட்டலாக ஓரளவுக்கு ஒரு பேச்சஸ் அப்படின்னா ஒரு பிளாஸ்டர் மாதிரி நான் விட்டுடுறேன். அது வந்து ஓவராலாக எனக்கு வந்து ட்ரக் என்ன பண்ணுது, அப்சர்வ் ஆகிட்டு எனக்கு கேபிலரிஸ் போகுது. இது வந்து மேட்ரிக்ஸ் பேஸ்டு. ரிசர்வாயர் பேஸ்டுன்றது என்னென்னா பேண்டேஜஸ் மாதிரி. பேண்டேஜஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஒட்டுறதுக்கு நடுவில் ஒரு வெள்ளையாக இருக்கும்னு பார்த்துருக்கீங்களா, அதுக்கு மேலே எனக்கு வந்து ப்ரௌன் கலர் இது இருக்கும், நடுவில் வந்து வெள்ளையாக ஒரு இது மாதிரி இருக்கும், டேப் மாதிரி. அதில் தான் எனக்கு என்ன இருக்குன்னா ட்ரக் இருக்கும். அதாவது ரிசர்வாயர்னால் ட்ரக்லாம் தேக்கி வச்சுருக்கு. அந்த ரிசர்வாயர்லேருந்து ட்ரக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா, அதான் வந்து ரிசர்வாயர் சிஸ்டம் டிவைசஸ். இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம வந்து போக போக பார்க்கலாம். இப்போ வந்து ஓவரால் ஒரு அவுட்லுக் மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டு போகலாம். எக்ஸாம்பிள் வந்து நைட்ரோகிளிசரின் பேச்சஸ், நிக்கோட்டின் பேச்சஸ். ஓகேங்களா, இந்த நைட்ரோகிளிசரின் வந்து செஸ்ட் பெயினுக்காக கொடுக்குற ஒரு டேப்லெட். நிக்கோட்டின் வந்து உங்களுக்கு தெரியும், நிக்கோட்டின் வந்து என்னென்னா ஒரு டொபாக்கோவில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ். இது வந்து சிஎன்எஸ் ஸ்டிமுலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிக்கோட்டின். இது ரெண்டும் வந்து டிரான்ஸ்டெர்மல் டெலிவரி சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ். இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா சிமிலர். திஸ் சிஸ்டம் அவாய்ட்ஸ் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் வேரியபிலிட்டி காஸ்ட் பை ஓரல் டெலிவரி ஆஃப் ட்ரக்ஸ். அதாவது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக்கை நான் ஓரலாக எடுக்கிறேன், ஜிஐடி ட்ராக்ட் அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், மவுஸ் டு ஈசோஃபேகஸ். ஓகேங்களா, மவுத்தில் இருந்து என்னுடைய ஸ்டொமக் வரைக்கும் இருக்கிற அந்த ட்ராக்ட் பேர் தான் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட். இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ப்ரீ அப்சார்ப்ஷன், எனக்கு வந்து மவுத்துலேயே கொஞ்சம் அப்சார்ப் ஆகிடலாம். அப்படின்னா கேஸ்ட்ரிக் பிஹெச்சில் எனக்கு வந்து என்ன பண்ணலாம், அந்த ட்ரக் வந்து டிகிரேட் ஆகிடலாம், சம்டைம்ஸ் அங்கே லாஸ் ஆகலாம். இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் வேரியபிலிட்டி, அந்த வேரியபிலிட்டி அப்படின்றது என்னென்னா, நான் எடுக்கிற ட்ரக்கை விட அங்கே போய்ட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, அதான் வந்து அந்த வேரியபிலிட்டி. அந்த ஓரல் டெலிவரியில் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பட் இந்த டிரான்ஸ்டெர்மலில் பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து ஓவர் கம் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட்ஸ் கான்ஸ்டன்ட் பயோ அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வார்த்தை பயோ அவைலபிலிட்டி. பயோன்றது என்னென்னா ஒரு உயிருள்ள ஒரு மீடியம், ஒரு பயாலஜிக்கல் மீடியம். அவைலபிலிட்டி என்னென்னா கரெக்டாக ஒரு இடத்துல அது அவைலபிளாக இருக்குது. அதாவது நம்ம ஹியூமன் பாடியில் அந்த ட்ரக் வந்து எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 mg ட்ரக் எடுக்கிறேன்னா ஒரு 80 mg பிளட்டுக்கு போய் சேருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 80 mg ஆஃப் த ட்ரக் தான் பயோ அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ். ஓகேங்களா, 100 mg எடுக்கிறேன், 80 mg வந்து எனக்கு பிளட்டுக்கு போய் சேருது. ஓகேவா, எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறதா பயோ அவைலபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓரல் எடுக்கும்போது இந்த கான்ஸ்டன்ட் பயோ அவைலபிலிட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம முன்னாடி சொன்ன அந்த ரீசன் தான். பட் இந்த டிரான்ஸ்டெர்மலில் எடுக்கும்போது எனக்கு வந்து கான்ஸ்டன்ட்டான பயோ அவைலபிலிட்டி, அந்த பிளட்டில் கரெக்டான ட்ரக்ஸ் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம். இது டேரெக்டாக வந்து என்ன பண்ணுது, பிளட்டுக்கு போய் மிக்ஸ் ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை ஓவர் கம் பண்ணுது. ஓகேங்களா, நம்ம ஓரலாக எடுக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் வரும். நம்ம ஃபுட் எடுக்கிறோம், ஸ்டொமக்கு போகுது, அங்கேருந்து அப்சர்வ் ஆகிட்டு லிவருக்கு போயிட்டு கொஞ்சம் மெட்டபாலைஸ் ஆகிட்டு திரும்ப எனக்கு என்னவாகும், பிளட் கேபிலரிஸ்க்கு போகும். சம்டைம்ஸ் அது பிளட் கேபிலரிஸ்க்கு போயிட்டு லிவருக்கு வரலாம். அப்படின்னா லிவருக்கு போய் ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் வந்து லிவருக்கு போயிட்டு அது வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸாக மாறிட்டு அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணும், ஒரு பிளட் கேபிலரிஸ் அதாவது ரத்த நாளங்கள் சொல்லுவாங்கள்ல, வெயின்ஸ் அண்ட் ஆர்ட்ரிஸ், இது வழியாக எனக்கு என்ன பண்ணும், எனக்கு பர்டிகுலர் ரீஜியன்ஸ் எங்கே போகணுமோ அங்கே போய் டிரான்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா, லிவருக்கு போகாமல் நான் வந்து பைபாஸ் பண்ணேன்னா அதான் வந்து இட் அவாய்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட். இந்த டிரான்ஸ்டெர்மலை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரக் வந்து லிவருக்கு போகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சேஃப் அண்ட் சூட்டபிள் ஃபார் ட்ரக்ஸ் வித் நேரோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ். நேரோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நேரோனா குறுகி கம்மியாக இருக்கிறது. இது வந்து தெரபியூட்டிக் இண்டெக்ஸ், அதாவது கம்மியான டோஸ்லேயே அதிகமான எஃபெக்ட் கொடுக்குற ட்ரக்ஸ்
அதான் வந்து நேரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓரல் எடுக்கும்போது நான் நிறைய ட்ரக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன், மாற்றி நான் ட்ரக்ஸ் போட்டுட்டேன் அப்படின்னா என்னால் அதை எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நேரோ தெரப்பியூட்டிக் ட்ரக்ஸ் இந்த பிளாஸ்டர் நான் ஓட்டிட்டேன். சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஒரு தலை சுற்றுற மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் மாதிரி தெரியுதுன்னா நான் என்ன பண்ணலாம், அந்த பிளாஸ்டர் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம், அந்த ட்ரக்ஸ் வந்து எஃபெக்ட் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும். இதே மாதிரி நேரோ தெரப்பியூட்டிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ்லாம் வந்து இது சேஃபாக நம்ம டிரான்ஸ்டெர்மல் ரூட் மூலயமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி ரிலேட்டிவ்லி பொட்டன்ட் ட்ரக்ஸ் ஆர் சூட்டபிள் ஃபார் டிரான்ஸ்டெர்மல் டெலிவரி. இதே மாதிரி ஒரு பொட்டன்ட் ட்ரக்ஸ் அதான் வந்து நம்ம டிரான்ஸ்டெர்மல் டெலிவரியில் கொடுக்க முடியும். அதிகமாக ட்ரக்ஸ் எனக்கு தேவை, ஓகேங்களா, ஒரே டைமில் 1 கிராம் அளவுக்கு எனக்கு ட்ரக் தேவை அதிக குவான்டிட்டியில் அப்படின்னா டிரான்ஸ்டெர்மலில் என்னால் கொடுக்க முடியாது. கொடுக்கலாம், பட் வந்து ரொம்ப டிலே ஆகும் அது போய் ரீச் ஆகிறதுக்கு. அதனால் கொஞ்சம் பொட்டன் ட்ரக்ஸ் அப்படி இருக்கும்போது தான் நம்ம வந்து டிரான்ஸ்டெர்மல் போக முடியும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பெர்மியபிலிட்டி த்ரூ ஸ்கின் ஆக்ட் அஸ் பேரியர் ஃபார் சம் ட்ரக்ஸ். ஒரு சில ட்ரக்ஸுக்கு வந்து அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த லேயரை பெர்மியபிள் அப்படின்னா என்னென்னா அதை கிராஸ் பண்ணி போக முடியாது ஒரு சில ட்ரக்ஸால். அந்த மாதிரி ட்ரக்ஸுக்கெலாம் வந்து இந்த டிரான்ஸ்டெர்மல் ரூட் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சம் பேஷன்ஸ் மே டெவலப் டெர்மாட்டிட்டிஸ் அட் அப்ளிகேஷன் சைட். ஒரு சிலருக்கு வந்து நம்ம டாபிக்கல் அப்ளிகேஷன் நம்ம வந்து அந்த பேச்சஸ்லாம் போடுறோம், போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்கின் நம்ம எங்கே அப்ளை பண்ணணுமோ அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன், ஓகேங்களா, அதான் வந்து டெர்மாட்டிட்டிஸ். எங்கெல்லாம் TITIS முடியுதுன்னா அது வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. டெர்மாட்டிட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் இன் த ஸ்கின், அந்த ஸ்கின் லேயரில் இன்ஃப்ளமேஷன் வந்துச்சுன்னா டெர்மாட்டிட்டிஸ். ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னா ஜாயிண்ட்டில் எனக்கு இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அது ஆர்த்ரிட்டிஸ். இதே மாதிரி அந்த டிரான்ஸ்டெர்மல் ரூட் மூலயமா எனக்கு வந்து என்ன பண்ணுது, அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த ஸ்கின்ல வந்து சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி ப்ரொடியூஸ் ஆகுது. இதை வந்து டிரான்ஸ்டெர்மல் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட் டிஃபிகல்ட்டி மே லீட் டு டிஸ்கண்டினியூவேஷன், ஓகேங்களா. சம்டைம்ஸ் பேஷண்ட் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுனால பேஷண்ட் வந்து ஃபர்தராக அந்த ட்ரக்ஸ் வந்து எடுக்காமல் விட்டுருவாங்க. இதை மாதிரி அந்த பேச்சஸ் ஓட்டுறதுனால எனக்கு ப்ராப்ளம் வருது, இதனால நான் ஒட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணிவிட்டு அதை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பல்மோனரி ட்ரக் டெலிவரி சிஸ்டம். பல்மோனரி அப்படின்னா என்னென்னா லங்ஸ். நம்ம வந்து டேரெக்டாக லங்ஸுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், டெலிவர் பண்ண போகிறோம். The drug delivery system which involves the equipment and formulation of a drug to be introduced to the body by inhalation. ஒரு இன்ஹேலர் மூலயமா நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்மா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த பல்மோனரி அந்த லங்ஸில் தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த பல்மோனரிக்கு அந்த லங்ஸுக்கு நான் டார்கெட் பண்ணோன்னா ஒரு இன்ஹேலர் மூலயமா நான் என்ன பண்ணுறேன், அந்த ட்ரக்கை நான் கொடுக்குறேன். நான் வந்து அந்த மவுத் வழியாக நான் ஒரு பஃப் மாதிரி எடுத்துக்கலாம், அப்படின்னா நோஸில் இன்ஹேல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இது மாதிரி இன்ஹேலர் வந்து நான் எடுக்கிறது மூலயமா அந்த ட்ரக்கை நான் லங்ஸுக்கு ரீச் பண்ண வைக்க முடியும். இது வந்து போத் லோக்கல் அண்ட் சிஸ்டமிக் எஃபெக்ட்ஸ் அட் த சேம் டைம். த டெலிவரி இஸ் ஏரோசலைசேஷன் ஆஃப் ட்ரக் காம்பவுண்ட் டு பி டெலிவர்டு டு bronchioles அண்ட் alveoli. ஏரோசால் அப்படின்னா என்னென்னா ஏர் இருக்கும் ப்ளஸ் சொல்யூஷன், ஓகேங்களா. ஒரு சொல்யூஷனை ஏர் ஃபார்மில் நான் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து அந்த ப்ரெஸ் பண்ணும்போது சென்ட்லாம் பார்த்துருக்கீங்களா, சென்ட்டில் காற்று மாதிரியும் இருக்காது, லிக்விட் மாதிரியும் இருக்காது, அது மாதிரி இருக்கிறது தான் ஏரோசால்ஸ். போத் ஏர் அண்ட் சொல்யூஷன் ரெண்டுமே இருக்கிறது தான் ஏரோசால். அந்த ஃபார்முலேஷனில் தான் எனக்கு வந்து பல்மோனரி ட்ரக் டெலிவரி சிஸ்டம் இருக்கும், அந்த இன்ஹேலர்ஸ். அந்த ஏரோசால்ஸ் நான் என்ன பண்ணுறேன், அந்த இன்ஹேலர் அந்த பஃப் மூலயமா அந்த இன்ஹேலர் மூலயமா அது இருக்கும். அதை நான் பஃப் பண்ணும்போது எனக்கு வந்து டைரெக்டாக அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய பிராங்கியோல்ஸ்க்கோ இல்லை அந்த அல்வியோலைக்கு எனக்கு போய் என்ன பண்ணும், அந்த ட்ரக்கு ரீச் ஆகுது, டெலிவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பல்மோனரி ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்டு டோஸ் இன்ஹேலர்ஸ். கரெக்டாக வந்து மீட்டர் டோஸ், ஒரு தடவை நான் பஃப் பண்ணால் இவ்வளோ குவான்டிட்டி ட்ரக் வந்து எனக்கு என்ன பண்ணணும், இன்ஹேல் ஆகணும் அப்படின்ற மாதிரி மீட்டர் டோஸாக இருக்கும். ட்ரை பவுடர், ஒரு சிலது வந்து ட்ரை பவுடராக இருக்கும், ஓகேங்களா. இது வந்து ட்ரை பவுடர் இன்ஹேலர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நெபுலைசர்ஸ். நெபுலைசர்ஸ்ன்றது மூக்கில் வச்சுருப்பாங்க, எமர்ஜென்சி டைமில் வச்சுருக்காங்க இல்லையா, அதை வந்து நெபுலைசர்ஸ். இது ரூட்டில் தான் பல்மோனரி ட்ரக் டெலிவரி சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்டாக கொரோனா டைமில் ஹாஸ்பிட்டல்ஸில் யூஸ் பண்ணுறது நெபுலைசர்ஸ்.
ஓகே, இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த பேஷண்ட்டை அவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரேபிட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன், உடனே வந்து ஆக்ஷன் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட் அவாய்ட் பண்ணுது. சூட்டபிள் ஃபார் த டெலிவரி ஆஃப் ட்ரக் டு த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், எனக்கு வந்து சுவாச குழலில் ஏதாச்சும் பிரச்சனைனா இந்த ரூட் மூலயமா நான் ட்ரக்கை கொடுத்துக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா டோஸ் மே காஸ் இரிட்டேஷன் டு த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் சம்டைம்ஸ் இரிட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிஃபிகல்ட்டி இன் டோஸ் எஸ்டிமேஷன், மீட்டர் டோஸ் கண்டெய்னர் இருந்தாலுமே சம்டைம்ஸ் அதுக்கு ப்ராப்பரான குவான்டிட்டி தான் போகுதா அப்படின்னு சொல்கிறது நம்ம எஸ்டிமேட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெக்வயர் ஸ்பெஷல் நாலேஜ் ஆன் டெலிவரிங் த ட்ரக். ஓகேங்களா, சம்டைம்ஸ் நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணணும். இது மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷல் நாலேஜ் வந்து அந்த பர்சனுக்கு இருக்கணும். அப்படி இல்லைனா அவங்களுக்கு வந்து எப்படி எடுக்கணும் அதெல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்க, நெபுலைசர்ஸ் இது மாதிரிலாம். அப்போ வந்து என்னவாகும், அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த ட்ரக்ஸ் போய் அட்மினிஸ்டர் ஆகாது. ஓகேங்களா, இது மாதிரி ஸ்பெஷல் நாலேஜ் வந்து அந்த ட்ரக் டெலிவர் பண்ணுறப்போ இருக்கணும். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஆஸ் அ சேம் நேசல் ட்ரக் டெலிவரி சிஸ்டமில் பார்த்த மாதிரி தான் இது வந்து எக்ஸ்பென்சிவ் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குலார் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஆக்குலார் அப்படின்னா என்னென்னா கண்ணு. ஓகேங்களா, ஐ மூலயமா ஐ ரூட்டில் நான் வந்து ட்ரக்கை டெலிவர் பண்ணேன்னா அது வந்து ஆக்குலார் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். The drug delivery system which involves the topical application of the drugs to the eye is called as ocular drug delivery system. டேரெக்டாக நான் வந்து ஒரு ஐ ட்ராப்ஸோ இல்லை ஒரு ஐ ஆயின்மெண்ட்ஸோ நான் வந்து டேரெக்டாக என்ன பண்ணுறேன், அந்த ஆக்குலர் கண்ணுடைய அந்த ஐ சாக் அப்படின்னு சொல்லுவாங்க, கன்ஜெக்டைவல் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணை நீங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த லிட்ஸ், ஐ லிட்ஸை நீங்கள் கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் கீழே அந்த இருக்க அந்த ஸ்பேசஸ் தான் வந்து கன்ஜெக்டிவா. அந்த கன்ஜெக்டிவல் சாக்ல அந்த ஐ ட்ராப்ஸோ இல்லை ஐ ஆயின்மெண்ட்ஸோ நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். இதை டாப்பிக்கலாக வெளியில் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். இட் ஹேஸ் குட் கார்னியல் பெனிட்ரேஷன் அண்ட் ப்ரொலாங் த கான்டாக்ட் வித் கார்னியல் டிஷ்யூ. அந்த கார்னியா இருக்குல்ல கண்ணில், அந்த கார்னியல் பெனிட்ரேஷன் எந்த ட்ரக்ஸ்லாம் நல்லா இருக்கோ அது மாதிரி ட்ரக்ஸ்லாம் ஆக்குலர் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கார்னியல் டிஷ்யூவில் ரொம்ப நேரத்துக்கு அந்த ட்ரக் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளவுகோமா, கண்ணில் வந்து இன்ட்ரா ஆக்குலர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர்னால எனக்கு வந்து ஒரு சர்டன் டிசீசஸ் வரும், அதான் வந்து கிளவுகோமா. அதுக்கு இந்த மாதிரி ட்ரக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ஐ செக்கப் போயிருப்பீங்க. ஐ செக்கப் போகிறப்ப கண்ணுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு ஐ செக்கப் பண்ணும்போது ஐ ட்ராப்ஸ் விட்டுட்டு ஒரு 1/2 hour 1 மணி நேரம் வந்து கண்ணை மூடி உட்கார சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் உட்காரும் போது என்ன ஆகுது, அந்த கருவழி வந்து ப்ராப்பராக வந்து டைலேட் ஆகிருக்கும். எனக்கு வந்து கரெக்டான ரெசல்யூஷன் எனக்கு வந்து தெரியும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி ஐ ட்ராப்ஸ்லாம் விடுறாங்க. இது எல்லாமே ஆக்குலர் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். எக்ஸாம்பிள் வந்து ஆக்குசர்ட். ஆக்குசர்ட் என்னென்னா ஆக்குலர் இன்செர்ட், கண்ணில் வந்து நம்ம ஒரு இது வந்து இன்செர்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்ட் லென்ஸ், இதுவும் வந்து என்னென்னா ஆக்குசெட். கரெக்டாக அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணுறேன், பிளேஸ் பண்ணுறேன், இன்செர்ட் பண்ணுறேன். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்குலர் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு ஆக்குலர் கான்டாக்ட், ஹென்ஸ் ப்ரொலாங்டு ஆக்ஷன். இது வந்து ரொம்ப நேரத்துக்கு ஆக்குலரில் இருக்கிறதுனால எனக்கு வந்து ப்ரொலாங்டு ஆக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்யூரேட் டோசிங் ஆஃப் ட்ரக்ஸ், எனக்கு வந்து ப்ராப்பரான கரெக்டான டோஸ் வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன் இன் சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன். எனக்கு வந்து அந்த சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன் டைரெக்டாக அந்த கார்னியாவில் இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ் அந்த இதில் வந்து எனக்கு என்ன பண்ணும், ட்ரக்ஸ் வந்து அப்சார்ப் ஆகிடும். அது வந்து டைரெக்டாக பிளட்டுக்கு போகிற அந்த ரூட்டை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், பிளாக் பண்ணிடுறேன். அதாவது ரிடக்ஷன் இன் சிஸ்டமிக் அப்சார்ப்ஷன். நெக்ஸ்ட் வந்து பெட்டர் பேஷண்ட் கம்ப்ளைன்ஸ். எனக்கு வந்து பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா, பேஷண்ட்ஸ் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஈஸியாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்மினிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, இதான் வந்து பெட்டர் பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ். சம் பேஷண்ட்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு ஆக்குலர் டெலிவரி சிஸ்டம். ஓகேங்களா, ஒரு சிலருக்கு வந்து ஐ வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். கண்ணு நம்ம ட்ராப்ஸ் போட்டதுக்கப்புறம் கண்ணு நல்லா ஊறுற மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவந்து போகிற மாதிரி ரெட் கலராக மாறிடும் இல்லையா, இது மாதிரி சென்சிட்டிவாக ஒரு சில பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் டிஸ்கம்ஃபர்ட் மூமெண்ட் அண்ட் அரவுண்ட் ஐ. ஒரு சிலர் வந்து கண்ணில் வச்சோடனே அந்த ஐ டியர்ஸ் மூலயமா எனக்கு ட்ரக்ஸ் வந்து வெளியில் வந்துடும். ஓகேங்களா, இது மாதிரி அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து போட்டுட்டு வேறு வேலை எதுவும் செய்ய முடியாது. அது கரெக்டாக 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ நம்ம வந்து வேலை செய்யாமல் ஒரே பொசிஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து இட் மே காஸ் டிஃபிகல்ட்டி இன் விஷன் ஆர் இரிட்டேஷன் இன் ஐ. நம்ம வந்து ஐ ட்ராப்ஸ் போட்டுட்டு உடனே கண் ஓப்பன் பண்ணால் ஒரு கரெக்டான ஒரு தெளிவான ஒரு பார்வை தெரியாது. அதை வந்து விஷன் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் கண்ணில் ஏதாச்சும் ஒரு இரிட்டேஷன் மாதிரி இருக்கலாம்.
இது மாதிரி இதெல்லாம் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இது ஸ்டிரைலாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் டோசேஜ் ஃபார்மாக இருக்குது. நம்ம வந்து எதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டிரைலாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் டோசேஜ் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் ஃபார் ஆக்குலர் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். பக்கல் அப்படின்னா என்ன? த ட்ரக் டெலிவரி சிஸ்டம் இன் விச் ட்ரக்ஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட் பை பிளேசிங் இன் மவுத் பை த சீக் வித்தவுட் ஸ்வாலோவிங் இட். அதாவது நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரக்கை நான் மவுத்தில் நான் வைக்கிறேன். அதாவது அந்த சீக் கண்ணம் இருக்கு இல்லையா, அந்த சைடில் ஒரு ட்ரக்கை நான் அதுக்கு வச்சுக்கிறேன். அப்படி நான் வைக்கும்போது எனக்கு என்ன ஆகுது, அதில் இருக்க அந்த டங்க்கு கடியில் வச்சுன்னா அது வந்து சப்லிங்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கல்னால் அந்த மவுத்தில் அந்த சீக் சைடோ இல்லை டங்க் சைடோ எங்கேயாச்சும் வச்சுட்டு அந்த வந்து நம்ம முழுங்கக்கூடாது. ட்ரக் அங்கே நம்ம வைக்கும்போது அங்கே ஓரல்லே வந்து என்ன பண்ணுவோம், அந்த ட்ரக்கை வந்து அப்சார்ப் ஆகிட்டு எனக்கு வந்து பிளட்டுக்கு போயிடும். இதான் வந்து பக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் லாசஞ்சஸ் வந்து அந்த ஹால்ஸ் மிட்டாய் அதெல்லாம் நம்ம முழுங்க மாட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சப்பி சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய ட்ரக்ஸ்லாம் என்ன பண்ணும், ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும். இந்த டெலிவரி சிஸ்டம் பேர் தான் பக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. The basic components of buccal drug delivery system are drug substance, bioadhesive polymers, backing membrane and permeation enhancer. Sometimes இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கல் கேவிட்டியில் அதாவது அந்த சீக் சைடில் அங்கே போயிட்டு அது ஒட்டிக்கிற மாதிரி, அது மாதிரி அந்த பயோ அதசிவ் கரெக்டாக அங்கே போய் ஒத்திக்கிற மாதிரி அந்த அதசிவ் பாலிமர்ஸ் அதில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக்கிங் மெம்ப்ரெயின், அந்த மெம்ப்ரெயின் மூலயமா எனக்கு ட்ரக்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு பெர்மியேட் ஆகிட்டு எனக்கு என்ன பண்ணும், பிளட்டுக்கு போயிட்டு அது ரீச் ஆகும். இதான் வந்து என்னென்னா பக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். எக்ஸாம்பிள் வந்து பக்கல் டேப்லெட், பக்கல் ஃபிலிம்ஸ், பக்கல் ஜெல்ஸ், பக்கல் பேச்சஸ், இது எல்லாமே வந்து பக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் கீழே வருது. இதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேபிட் அப்சார்ப்ஷன் அண்ட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் அதோட அட்வான்டேஜ். எனக்கு வந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும், ரேபிடாக அப்சார்ப் ஆகும், உடனடியாக ஆக்ஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ரக் பைபாஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம், ஸோ இன்க்ரீஸ் பயோஅவைலபிலிட்டி. சேம் எப்போல்லாம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் அந்த லிவருக்கு போகாமல் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாஸை வந்து அவாய்ட் பண்ணுதோ அப்போ வந்து எனக்கு பயோஅவைலபிலிட்டி டேரெக்டாக அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் என்ன பண்ணுவேன், பிளட்டில் போயிட்டு இன்ஜெக்ட் பண்ணுறேன். அப்படின்னா எனக்கு வந்து லிவருக்கு போகலை, டேரெக்டாக வந்து பிளட்டை போய் ரீச் ஆகுது. ஓகேங்களா? அப்படின்னா அந்த இடத்துல பயோஅவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதே மாதிரி இந்த ஆக்குலரஸ் அதுலேயும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை ஓவர் கம் பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த பக்கல் சிஸ்டத்துலேயும் எனக்கு வந்து என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை ஓவர் கம் பண்ணி பயோஅவைலபிலிட்டியை அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக் அப்சார்ப்ஷன் பை பேசிவ் டிஃப்யூஷன். பேசிவ் டிஃப்யூஷன் அண்ட் ஆக்டிவ் டிஃப்யூஷன் இருக்குது. ஆக்டிவ் அப்படின்றது என்னென்னா, ஏதாச்சும் ஒரு ஏடிபி மாலிக்கல் அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு அது வந்து என்ன பண்ணும், டிஃப்யூஸ் ஆகும். பேசிவ்னா எந்த ஒரு எனர்ஜியும் தேவையில்லை, டேரெக்டாக வந்து அது டிஃப்யூஸ் ஆகுது, அது வந்து பேசிவ் டிஃப்யூஷன். இது வந்து நீங்கள் ஃபார்மகாலஜி செகண்ட் இயரில் தான் டீட்டெயிலாக படிப்பீங்க இது எல்லாமே. இப்போ வந்து ஓவராலாக ஒரு அவுட்லுக் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ். இந்த பேசிவ் டிஃப்யூஷன் என்னென்னா, இது டேரெக்டாக ஈஸியாக அப்சார்ப் ஆகிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து ஒரு அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஆஃப் ட்ரக் அக்கர்ஸ். எனக்கு வந்து மவுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டங்கு கீழே அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் கேபிலரிஸ் இருக்கும். அந்த பிளட் கேபிலரிஸ் அங்கே நிறைய இருக்கும்போது அந்த இடத்துல ட்ரக் வந்து சொல்யூஷனாக மாறி டேரெக்டாக அந்த பிளட்டுக்கு அது போய் ரீச் ஆகும். அதனால் நிறைய ட்ரக்ஸ் வந்து எனக்கு பிளட்டுக்கு போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதான் வந்து பக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்துடைய அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி சூட்டபிள் ஃபார் ட்ரக்ஸ் தட் ஆர் ஸ்டேபிள் அட் பக்கல் பிஹெச். அதாவது நம்ம மவுத்தில் இருக்கக்கூடிய பிஹெச் எந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் தாங்குது அது மாதிரி ட்ரக்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணலாம், இந்த ஓரல் ரூட்டில் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஓகேங்களா? அதான் வந்து இந்த பக்கல் கேவிட்டியில் இந்த ஓரல் ரூட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், அந்த பக்கல் பிஹெச்க்கு ஈக்குவலாக இருக்கணும், அதில் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும். அப்படி ஸ்டேபிளாக இருக்க ட்ரக்ஸ் தான் வந்து என்ன பண்ணலாம், பக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் மூலமா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். அதான் நம்ம பக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்தராக ஒரு தண்ணி குடிக்கிறதோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் பொருள் சாப்பிட்றதோ வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேஷண்ட்ஸ் மே ஸ்வாலோ த ட்ரக். இந்த ட்ரக் வந்து முன்னாடியே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அது வந்து முழுங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். லைக் சீவிங் கம்ஸ் மாதிரி தான். அது வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர்ஸ் வந்து அதை முழுங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஸ்வாலோ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒன்லி ட்ரக்ஸ் வித் லோ டோஸ் கேன் பி அட்மினிஸ்ட்ரேட். இது வந்து லோ டோஸாக இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் அப்படின்னா எனக்கு உடனடியாக எனக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கணும் அப்படின்னா அது மாதிரி ட்ரக்ஸ் மட்டும்தான் இந்த பக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் மூலமா
என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து ஓரல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இதான் வந்து எல்லாருமே மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறது. ஓரல் வந்து டேரெக்டாக நம்ம மவுத் வழியாக எடுக்கிறோம். நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு, எடுக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே வந்து என்னென்னா ஓரல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஓகேங்களா? ஒரு டேப்லெட் நம்ம எடுக்கிறோம், அது கூட தண்ணி எடுத்து குடிச்சிட்டு நம்ம வந்து அந்த டேப்லெட்டை முழுங்கிடுறோம். அது என்ன பண்ணுது, டேரெக்டாக எனக்கு ஸ்டொமக் வழியாக போயிட்டு கரெக்டாக அங்கே போயிட்டு என்ன பண்ணுவோம், அப்சார்ப் ஆகும். அப்சார்ப் ஆகிட்டு கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம் அண்ட் எக்ஸ்கிரீஷன், இது மாதிரி ப்ராசஸ் எல்லாமே அதில் நடக்குது. இது வந்து ஓரல் ட்ரக் டெலிவரி சிஸ்டமில். மவுத் வழியாக நான் ஒரு ட்ரக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணனா அது வந்து ஓரல். ஃபார்முலேஷன்ஸ் லைக் டேப்லெட், கேப்சூல், சிரப் எல்லாமே வந்து ஓரல் ரூட்டில் தான் நம்ம வந்து மேக்ஸிமம் கொடுக்குறோம். orally administered drugs are absorbed into circulation through blood vessel of GI tract. அந்த gastrointestinal tract, அதாவது அந்த ஸ்டொமக், அந்த ஈசோஃபேகஸ், அந்த லைனிங்கில் இருக்கக்கூடிய பிளட் கேப்லரிஸ், அந்த பிளட் வெசல்ஸ் வழியாக எனக்கு வந்து அந்த ட்ரக் அப்சார்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அண்ட் மாடிஃபைட் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் இருக்குது இந்த ஓரல் ட்ரக் டெலிவரி சிஸ்டமில். ஓகேவா? இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஈஸி டு அட்மினிஸ்டர். யாராக இருந்தாலும் இந்த ட்ரக்ஸை ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்பேரிட்டிவ்லி சீப்பர். மற்ற டோசேஜ் ஃபார்மை கம்பேர் பண்ணும்போது ஓரல் டெலிவரி சிஸ்டமில் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கேன் பி டேக்கன் எனிவேர் வித்தவுட் த நீட் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ். நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான எக்ஸ்பர்டைஸ் தான் இதுக்கு தேவையான அவசியம் இல்லை. நம்ம வந்து டேரெக்டாக ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், ஸ்டிப்பை பிரிக்கிறோம், டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறோம். இது மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பர்டைஸும் இல்லாமல் டேரெக்டாக யார் வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பர்டைஸ் தேவையில்லை. கரெக்டாக இதுக்கான ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கணும், அது மாதிரி அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லிவருக்கு போகும். ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் நடக்குது. ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசம் நடக்கிறதுனால பயோ அவைலபிலிட்டி அப்படின்ற ப்ராசஸ் வந்து எனக்கு என்ன பண்ணுது, அதிகமாக வந்து கம்மியாகுது. அதாவது பிளட்டில் போயிட்டு எனக்கு சேர்ற அளவு வந்து கம்மியாகுது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ்டு எஃபெக்ட்ஸ் இன் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸார்டர். ஓகேங்களா? ஜிஐடி டிஸார்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அல்சர், இது மாதிரி ஏதாச்சும் சம்டைம்ஸ் வேறு ஏதாச்சும் ஒரு டிஸார்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் எனக்கு வந்து ப்ராப்பரான எஃபெக்ட் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட் அண்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ். அதாவது அந்த நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் அந்த ட்ரக்குக்கும் இடையில் ஏதாச்சும் ஒரு இன்ட்ராக்ஷன் நடந்து எனக்கு வந்து அந்த ட்ரக்கோட எஃபெக்ட் வந்து என்ன பண்ணலாம், தடைப்படலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுட் அண்ட் ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நடக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மே காஸ் சைட் எஃபெக்ட்ஸ். இதில் வந்து ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து கரெக்டாக டார்கெட் பண்ணாமல் நம்ம வந்து இன்டெரக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஓரலாக எடுத்துக்கிறோம். அது போயிட்டு எல்லா இடத்துக்கும் போய் அப்சார்ப் ஆகி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால் சம் சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஓரல் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்துடைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து வெஜைனல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். நம்ம சப்போசிட்டரி அண்ட் பெசரிஸ் பார்த்தோம். அந்த வெஜைனல் ரூட் வழியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரக்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? The drugs which are administered into vagina is called vaginal drug delivery system. This drug delivery system has both topical as well as systemic effect. இது வந்து என்ன பண்ணாலும் டாப்பிக்காக நம்ம அப்ளை பண்ணாலும் பண்ணலாம், அப்படின்னா சிஸ்டமிக் பிளட் வழியாக நமக்கு என்ன பண்ணுவோம், அப்சார்ப் ஆகிட்டு எனக்கு எஃபெக்ட் கொடுத்தாலும் கொடுக்கும். மோஸ்ட்டாக இன்ஃபெக்ஷனுக்காக கொடுக்குறது வெஜைனல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். எக்ஸாம்பிள் வெஜைனல் ஜெல், வெஜைனல் ரிங், வெஜைனல் இன்சர்ட், வெஜைனல் சொல்யூஷன், டேப்லெட் அண்ட் சப்போசிட்டரிஸ். இது எல்லாமே வந்து வெஜைனல் ட்ரக் டெலிவரி சிஸ்டத்துடைய எக்ஸாம்பிள்ஸ். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஹெப்பாட்டிக் மெட்டபாலிசம் வந்து ப்ரிவெண்ட் ஆகுது. இதோடைய பயோ அவைலபிலிட்டி அட் டார்கெட் சைட்டில் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லோக்கல் அண்ட் சிஸ்டமிக் எஃபெக்டாக கொடுக்குறோம். பேஷண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் அவைலபிள் டோசேஜ் ஃபார்ம். டோசேஜ் ஃபார்ம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சப்போசிட்டரிஸ் எல்லாமே வந்து அந்தளவுக்கு அதிகமாக வந்து ஸ்டாக் வச்சுக்க மாட்டாங்க. கம்மியான அளவில் தான் டோசேஜ் ஃபார்ம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்எஃபெக்டிவ் இன் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மென்ஸ்ட்ரேஷன் அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்காது, இன்எஃபெக்டிவாக இருக்கும். அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து வெஜைனல் டிசீசஸ் ரெடியூசஸ் எஃபெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் அங்கே இருக்குன்னா அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணாது, கரெக்டான எஃபெக்ட் வந்து அங்கே கிடைக்காது. அதே சமயத்தில் இது வந்து எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் வெஜைனல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராமஸ்குலர் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இந்த இன்ட்ராமஸ்குலர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎம் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராமஸ்குலர் டேரெக்டாக நம்ம வந்து இன்சுலின் இதை மாதிரிலாம் டேப்லெட் இன்ஜெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு எந்த இடத்துல தசை அதிகமாக இருக்குது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஜெக்ஷன் வந்து செலுத்துவோம். இதான் வந்து இன்ட்ராமஸ்குலர். ஓகேங்களா? எந்த இடத்துல அந்த மசில் மாஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து இன்ட்ராமஸ்குலர். இது வந்து மசில்ஸில் வந்து டெலிவர் பண்ணுறது.
Intramuscular injection is mostly used in the site of the body where the danger of hitting nerves and blood vessel is minimum. For example, நான் வந்து intravenous டைரெக்டாக வந்து அந்த பிளட் வெசல்ஸில் நான் ட்ரக்கை செலுத்துகிறேன். அப்படி இல்லைன்னா சப்கியூட்டேனியஸ் அது மாதிரி டைரெக்டாக அந்த மசில் மாஸ் கம்மியாக இருக்க ஏரியாவில் அந்த இடத்துல நான் குத்தும்போது ஒரு இன்ஜெக்ஷன் நான் குத்துறேன். அப்படி குத்தும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்வ்ஸில் ஏதாச்சும் குத்திட்டா அது வந்து பெரிய ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இல்லைனா பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு பிளட் வெசல்ஸ் இருக்குது, அந்த பிளட் வெசல்ஸில் அந்த இன்ஜெக்ஷன் பட்டுருச்சு அப்படின்னா பிளட் லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இன்ட்ராமஸ்குலர் ரூட் டைரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல மசில் மாஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது இந்த ப்ராப்ளத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரக் டெலிவரி சிஸ்டம் தான் இன்ட்ராமஸ்குலர் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். இதான் வந்து ஆங்கிள்ஸ் ஃபார் இன்சர்ட்டிங் இன்ஜெக்ஷன்ஸ். நம்ம வந்து ஆங்கிள்ஸ் பாருங்கள், 90 டிகிரி ஆங்கிள்ஸ் டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம்ல, அப்படி பண்ணும்போது கொடுக்குற அந்த டோசேஜ் ஃபார்ம் தான் வந்து இன்ட்ராமஸ்குலர் 90 டிகிரி ஆங்கிள். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த இன்ஜெக்ஷன்ஸோடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஒன்று இன்ட்ராமஸ்குலர் 90 டிகிரி ஆங்கிளில் டேரெக்டாக நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். சப்கியூட்டேனியஸ்ன்றது என்னென்னா 45 டிகிரி ஆங்கிள், அந்த 45 டிகிரி சாய் கோணத்தில் நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தோன்னா அது சப்கியூட்டேனியஸ். இந்த மஸ்குலரில் பாருங்கள், டேரெக்டாக இந்த ஸ்கின் லேயர் எபிடர்மிஸ், டெர்மிஸ், சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ அண்ட் மசில் டேரெக்டாக அந்த மசிலில் போயிட்டு என்ன பண்ணுது, அந்த ட்ரக்கை வந்து டெலிவர் பண்ணுது. அதான் வந்து இன்ட்ராமஸ்குலர். சப்கியூட்டேனியஸ்ன்றது அந்த சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூவில் நான் ட்ரக்கை வந்து செலுத்தினேன். இன்ட்ராவீனஸ்ன்றது 25 டிகிரி ஆங்கிளில் கரெக்டாக அந்த வெயின்ஸ் எங்கெல்லாம் வந்து பிளட் வெயின்ஸ் இருக்கோ அங்கே போய் என்ன பண்ணும், எனக்கு வந்து ட்ரக்கை இன்ஜெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராடெர்மல் 10 to 15 டிகிரி ரொம்ப சாய்ச்சி வச்சு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து இன்ட்ராடெர்மல். ஓகேங்களா? அது வந்து 10 to 15 டிகிரி ஆங்கிள். இந்த ஆங்கிள்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. கரெக்டாக 90 டிகிரி கொடுத்தனா இது இன்ட்ராமஸ்குலர், 45 டிகிரியில் கொடுத்தனா சப்கியூட்டேனியஸ், 25 டிகிரியில் கொடுத்தனா இன்ட்ராவீனஸ் அண்ட் 10 to 15 டிகிரியில் கொடுத்தனா அது வந்து இன்ட்ராடெர்மல். இதான் வந்து ஒரு இன்ஜெக்ஷனை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான ஆங்கிள்ஸ். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இட் கேன் பி கிவன் டு அன்கான்ஷியஸ் பேஷண்ட்ஸ். அதாவது வந்து சுயநினைவு இல்லாமல் இருக்க பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த டைமில் டேப்லெட்ஸ்லாம் எதுவுமே கொடுக்க முடியாது. அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து ஐவி ட்ரிப்ஸ் ஏதாச்சும் போட்டுட்டு அந்த ஐவி ட்ரிப்ஸ் மூலயமா நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து எங்கே இன்ஜெக்ஷன் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். ஆனால் டேரெக்டாக பிளட்டை போய் ரீச் ஆகிடும். ஸோ அந்த அன்கான்ஷியஸ் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இமீடியட் ஆக்ஷன், டேரெக்டாக பிளட்டுக்கு போயிட்டு மிக்ஸ் ஆகிறதுனால ஆக்ஷன் வந்து இமீடியட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹை பயோ அவைலபிலிட்டி. மற்ற டோசேஜ் ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இன்ஜெக்ஷன் ஃபார்ம்ஸில் தான் வந்து எனக்கு என்ன பண்ணுது, பயோ அவைலபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவாய்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் எஃபெக்ட், லிவருக்கு இது போகலை, அதனால ஃபர்ஸ்ட் பாஸ் மெட்டபாலிசத்தை அவாய்ட் பண்ணுது. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ராமஸ்குலரை தவிர்த்து மற்ற எல்லா இன்ஜெக்ஷனையும் செல்ஃபாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? மோஸ்ட்டாக ஒரு சிலர் வந்து இன்சுலின் அவங்களே அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிப்பாங்க, செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுவாங்க. ஒரு நர்ஸோ இல்லை யாருக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் செலுத்த முடியுமோ அது மாதிரி ஒரு எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுவாங்க. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஒரு சிலருக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்கப்புறம் அந்த இடத்துல வீங்கி போன மாதிரி இருக்கும், அப்படின்னா ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காஸ் பெயின் வைல் இன்ஜெக்டிங். இன்ஜெக்ஷன் இது பண்ணும்போது நமக்கு வந்து பெயின் வரும். ஒரு சிலர் வந்து இன்ஜெக்ஷன் பார்த்தோன்னே எட்ட விடுவாங்க. இந்த மாதிரி அந்த பெயின் வர்றதுனால இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அதுவும் லோ சான்சஸ் ஆஃப் ரிவர்சல். அதாவது இந்த ட்ரக்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, ஒன்ஸ் நம்ம பிளட்டுக்கு செலுத்திட்டோன்னா அந்த ட்ரக்ஸ் வந்து திரும்ப ரிவர்ஸ் பண்ணி எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வாரலாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வாமிட் எடுக்க வச்சுன்னா அந்த ட்ரக் வந்து ரிவர்சல் ஆகிடும். இது மாதிரி டிரான்ஸ்டர்மல் பேச்சஸ்னால் அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஐ ட்ராப்ஸ் வந்து கண்ணை கழுவிட்டுனா அந்த ட்ரக்ஸ் வந்து வெளியில் வந்துடும். பட் இந்த இன்ஜெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம இன்ஜெக்ட் பண்ணிட்டோன்னா உள்ளே போன ட்ரக்ஸ் வந்து திரும்ப நம்மளால் எடுக்க முடியாது. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்.